செய்தியாக பார்க்கிறோம். 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளின் இறுதியில் மாவட்ட வாரியாக எந்தவித தேர்ச்சி விகிதம் இருக்கிறது, பாட வாரியாக என்ன தேர்ச்சி விகிதம் இருக்கிறது, 3ஆம் பாலினத்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளினுடைய தேர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கனகதரா, இன்றைய தினம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்வு முடிவுகளை இன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களின் முடிவு இந்த தினம் வெளியாக இருக்கிறது. இதில் 10ஆம் வகுப்பு பொறுத்தவரை 93.80% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக மொத்தம் 8,71,239 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் தேர்ச்சி பெற்றவருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையானது மொத்த எண்ணிக்கை 93.80% உள்ளது. அதாவது 8,17,216 61 நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் மாணவியர்கள் பார்த்தோம்னால் 95.88% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அதே போல மாணவர்கள் 91.74% அளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல மாணவர்களை விட மாணவியர்கள் 4.14% மாணவியர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இதில் தேர்வு எழுத வராத மாணவர்களுடைய எண்ணிக்கை 15,652 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 91.26% அளவு அரசு பள்ளியில் படித்தவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதே போல அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்ற மாணவர்களுடைய தேர்ச்சி விவரம் 93.63 தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். தனியார் பள்ளியில் 97.99% தேர்ச்சி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே போல இருப்பாளர் பள்ளியில் படித்த மாணவர்கள் 94.6%, அதே போல பெண்களின் தேர்ச்சி 95.36%, அதே போல ஆண்கள் பள்ளியில் படித்த மாணவருடைய தேர்ச்சி 87.84% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதே போல இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களின் அதாவது பாட ரீதியாக பார்க்கும்போது தமிழ் பாடத்தில் 98.9% மாணவர்கள் தேர்ச்சி எடுத்து, அதாவது 100 மதிப்பெண்கள் பெற்ற 8 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். அதே போல ஆங்கிலத்தில் 99.46% பெற்று 346 மாணவர்கள் அதாவது 100 மதிப்பெண்கள் பெற்று இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல கணிதத்தில் 96.57%, அதே போல 100% தேர்ச்சி பெற்ற, அதாவது 100 மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 1996 பேர் கணிதத்தில், அதாவது 100க்கு 100 வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல அறிவியல் பாடத்தில் பொறுத்தவரை 97.90% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் 100 மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னால் 10,838 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதே போல சமூக அறிவியல் பார்த்தோம்னா 98.49% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் அதாவது 100 மதிப்பெண்கள் பெற்றவருடைய மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தோமானால் 10,256 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல மாவட்ட ரீதியாக முதல் 5 மாவட்டங்களில் தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களுடைய வரிசையில் பார்த்தோம்னா முதலிடம் பெற்றிருப்பது சிவகங்கை மாவட்டம் 98.31% பெற்று மாவட்ட அளவில் அது முதலிடம், தமிழகத்தின் முதல் மாவட்டமாக சிவகங்கை மாவட்டமும், அதே போல 2ஆம் இடத்தில் விருதுநகர் மாவட்டம் 97.45% பெற்றிருக்கிறது. அதே போல 3ஆம் இடத்தில் தூத்துக்குடி மாவட்டம் 96.76% மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்திலும், அதே போல கன்னியாகுமரி மாவட்டமானது 96.66% பெற்று 4ஆம் இடத்திலும், அதே போல திருச்சி மாவட்டமானது 96.61% பெற்று 5ஆம் இடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களின் அதிக தேர்ச்சி பெற்ற
சதவீதத்திற்கு பெற்ற 5 மாவட்டங்கள் எனவும் அதாவது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால் சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருச்சி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அதிக தேர்ச்சி பெற்று முதல் இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 மாவட்டங்களில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கையானது 12,290 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கின்றனர். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை விவரமானது 11,409 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 92.83% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை பார்த்தோமானால் 237 அதாவது சிறைவாசிகள் தேர்வு எழுதியிருக்கின்றனர். இதில் 230 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக 237 பேரில் 7 பேர் மட்டுமே தேர்வில் தோல்வியிடம் இருக்கக்கூடிய நிலையில் 230 நபர்கள் தேர்ச்சி பெற்று 97.5% சிறைவாசிகள் அதாவது தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு எழுதிய தனித்தேர்வர்களுடைய எண்ணிக்கை 23,767 பேர் தேர்வு எழுதியிருக்கின்றனர். இதில் 9,616 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் தனித்தேர்வினுடைய தேர்ச்சி விவரம் பார்த்தோம்னா 40.46% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் எழுதிய மாணவர்களின் விவரமா இருக்கிறது. அதே போல 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய அதாவது தேர்வு முடிவுகளும் இன்றைய தினம் வெளியாகப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்வு முடிவானது தற்போது அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். மாணவர்கள் இணையதளத்தின் மூலமாக பிற்பகல் 2 மணி அளவில் அவர்கள் இணையதளம் மூலமாக தங்களுடைய அதாவது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதாவது 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் பார்த்தோம்னா 8,07,098 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கின்றனர். இதில் மொத்தம் தேர்ச்சியின் விவரம் பார்த்தோம்னா 92.9% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் மாணவியர்கள் 95.13%, மாணவர்கள் 88.70%, மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல மாணவர்களை விட மாணவிகள் 6.43% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மொத்தம் தேர்வுக்கு வருகை புரியாதவர்களுடைய எண்ணிக்கையானது 11,225 மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் பார்த்தோமானால் அரசு பள்ளியில் மட்டும் படித்த மாணவர்கள் 87.34% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 93.9% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதே போல தனித்தேர்வுகள் அதாவது தனியார் சுயநீதி பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பார்த்தோமானால் 98.3% அளவு மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல இருப்பாளர் பள்ளியில் படித்த மாணவர்கள் 92.40% மாணவர்களும், பெண்கள் பள்ளியில் படித்த மாணவர்கள் 95.2% மாணவர்களும், ஆண்கள் பள்ளியில் படித்த மாணவர்கள் 83.66% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் பார்த்தோம்னால் தமிழ் பாடத்தில் 97.20% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் 100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் 41 மாணவர்கள் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர். அதே போல ஆங்கிலத்தில் பார்த்தோம்னால் தேர்ச்சி விவரம் 98.41% இருக்கிறது. அதே போல 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் 39 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். இயற்பியலில் 98% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இதில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 390 உள்ளது. அதே போல வேதியியல் பாடத்தில் 97.54% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இதில் 593 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். உயிரியல் பாடத்தில் பொறுத்தவரை 98.5% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இது
91 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். கணிதம் பாடத்தில் பொறுத்தவரை 97.74% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இதில் 1338 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தாவரவியலை பார்க்கும்போது 95.63% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இதில் 4 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். அதே போல விலங்கியல் பார்த்தோமானால் 97.9% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 2 மாணவர்கள் மட்டுமே 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். கணினி அறிவியல் பொறுத்தவரை 99.75% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் 3535 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல வரலாறு பாடத்தை பொறுத்தவரை 94.35% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் 35 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். அதே போல கணிதவியல் பொறுத்தவரை 95.22% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 806 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். அதே போல கணக்கு பதிவியல் பாடத்தை பொறுத்தவரை 94.4% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 111 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். இது அதே போல பொருளியல் பொறுத்தவரை 93.48% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 254 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். கணினி பயன்பாடுகள் பாடத்தில் மற்றும் 98.48% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 761 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். அதே போல வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தை பொறுத்தவரை 94.39% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 117 மாணவர்கள் இதில் 100 மதிப்பெண்கள் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் எண்ணிக்கை 8446 மாணவர்கள் பெற்றிருக்கின்றனர். அதே போல ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவருடைய எண்ணிக்கையை பார்த்தோமானால் 582 மாணவர்கள் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல பாடப்பிரிவு வாரியாக தேர்ச்சி விவரங்களும் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல இது மட்டுமல்லாமல் இதில் மாற்றுத்திறனாளி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை 9205 மாணவர்கள் அதாவது இந்த தேர்வினை எழுதியிருக்கின்றனர். தேர்ச்சி பெற்றோருடைய எண்ணிக்கையானது 99.91% இருக்கிறது. அதாவது 8416 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதே போல தேர்வு எழுதிய சிறவாசிகளின் மொத்த எண்ணிக்கையானது 125 அதாவது தேர்வதற்கு தேர்ச்சி பெற்றவருடைய விவரம் 113 மாணவர்கள் சிறைவாசி சார்ந்தவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதில் 90.4% அளவு தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தேர்வு எழுதிய தனித்தேர்வுடைய எண்ணிக்கை 4326 உள்ளது. இதில் தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கை 950 பேர் இதில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதே போல இதில் 21.96% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் 11ஆம் வகுப்பு தேர்வு பொறுத்தவரை பார்த்தோம்னால் தற்போது அமைச்சர் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாணவர்கள் பொது தேர்வுடைய முடிவுகளை தாங்கள் கணினி வாயிலாக இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ள பிற்பகல் 2 மணிக்கு மேல் அவர்கள் தங்களுடைய முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகதரா, 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.